அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாதியர்களை ஆட்சேர்ப்பு குறித்து வெளியான அறிவிப்பு. மட்டக்களப்புக்கு சென்ற தொடருந்திலிருந்து மீட்கப்பட்ட மர்மப்பொதி அதிர்ச்சியில் அதிகாரிகள். இலங்கையில் அதிகரித்த இணையவழி துஷ்பிரயோகம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. தனியாக வசித்த பெண் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழப்பு. யாழில் வைத்தியர் மீது தாக்குதல், இளைஞர்களுக்கு அதிரடி காட்டிய நீதிமன்றம். ஹொரணி ரத்தினபுரி பிரதான வீதியில் பயணிப்போருக்கான அறிவிப்பு. இலங்கையில் அக்டோபர் முதல் மெட்ரோ பேருந்து. இலங்கையில் பயங்கரம், 35 வயது மகனுக்கு எமனான தந்தை. தொடர்வன விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான மாணவ தாதியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, களுத்துறை, கம்பகா மற்றும் கேகாலை மாவட்டங்களில் இன்றும் நேர்காணல்கள் நாளையும் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கான நேர்காணல்களை மேலே குறிப்பிட்ட அதே திகதிகளில் கண்டி தாதியர் கல்லூரியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சால் முன்கூட்டியே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே இந்த நேர்காணல்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து மட்டக்களப்பை சென்றடைந்த தொடருந்திலிருந்து ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை 4:10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தொடருந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த பையை திறந்து பரிசோதித்த போது அதில் 252 பாக்கெட்டுகளில் பொதி செய்யப்பட்ட 200 கிராம் ஐஸ் வகை போதைப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் பையை மீட்டு அதிலிருந்த போதைப்பொருளை கைப்பற்றினர். இந்த போதைப் பொருளை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2025ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரையில் இணையவழி ஏமாற்றுதல் மூலம் 28 சிறுவர்கள், 118 பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட 15 சிறுவர்கள் மற்றும் 375 பெண்கள் இணையவழி மூலம் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 114 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது கொழும்பில் தங்களுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் பணியாற்றி வருகின்றனர். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாகனங்களையும் இழந்ததால் சிலர் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக வாகனங்களையும் கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் குடியேற பொருத்தமான வீட்டை தேடி வருவதாகவும், முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஏற்கனவே பத்திரமுலையில் வீடொன்றை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வீடுகள் இன்னும் முழுமையாக ஒப்படைக்கப்படவில்லை. மேலும் எதிர்வரும் நாட்களில் கையளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி தகுதி நீக்கம் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிக்கும் 95,000 ரூபாய் ஓய்வூதியம் மற்றும் பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி கேமா பிரேமதாச தனது ஓய்வூதியத்தையும் இழந்துள்ளார். விதவை ஓய்வூதியம் அரசியலமைப்பின் கீழ் வழங்கப்படவில்லை, ஆனால் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது. அத்துடன் அரசாங்க மாளிகைகள் இழப்பு காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு தங்குமிடம் வழங்குவது கடுமையான பிரச்சினையாக மாறியுள்ளது. கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் மட்டுமே அரசாங்க வீடுகளை பெறவில்லை. தற்போது அவர்களுக்கு சொந்தமான வீடுகளில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோட்டைக்கல்லாறு பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது.
கோட்டை கல்லாறு பகுதியுள்ள வீடொன்றில் பெண்ணொருவர் சடலமாக கிடப்பதாக களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உயிரிழந்தவர் கோட்டை கல்லாறு பகுதியினைச் சேர்ந்த 57 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்ணின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் உரும்புராய் வீதியில் பயணித்த வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவத்தில் கைதான நபர்களுக்கு விளக்கமறியல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரும்புராய் பகுதியில் உள்ள வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்றுள்ளார். இதன்போது மது போதையில் இருந்த ஒரு குழுவினர் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்றுள்ளனர். அப்போது வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறிய வேளை அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த வைத்தியர் இதுகுறித்து கோப்பாய் போலீசாருக்கு முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதனையடுத்து கோப்பாய் போலீசார் நேற்றைய தினம் மூவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மூவரும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்த நீதவான் சந்தேக நபர்களை எதிர்வரும் 22ஆம் தேதி திங்கட்கிழமை வரை அடையாள அணிவகுப்பிற்காக விளக்கமறியை வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். ஹொரணி லேவல இசிப்பத்தன புராட ரஜமகா விகாரையில் வருடாந்த கதின பெருகிரா நடைபெறுவதால் இன்று இரவு ஹொரணி ரத்தினபுரி பிரதான வீதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய இன்று இரவு 7 மணி முதல் பெருகிற முடியும் வரை ஹொரணி ரத்தினபுரி பிரதான வீதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் வாகன சாரதிகள் மற்றும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. அக்டோபர் 8ஆம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் புதிய உறுப்பினராக லங்கா மெட்ரோ பஸ் நிறுவனம் நிறுவப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முழுமையாக சொந்தமான நிறுவனமாக நிறுவப்படும் என்றும், ஆனால் அதன் செயல்பாடுகள் தனியார் துறையின் செயல்பாடுகளைப் போலவே இருக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதேவேளை நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பழைய லேலண்ட் மற்றும் டாடா பேருந்துகளில் சீட் பெல்ட்கள் பொருத்தப்படாததால் புதிய சீட் பெல்ட்டை தயாரிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபையில் தொழில்நுட்ப துறைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மேலும் குறிப்பிட்டார். கேகாலை தேவாவிலேகம போலீஸ் பிரிவின் பட்டுவத்த பகுதியில் நேற்று இரவு குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனை தாக்கியதில் 35 வயதுடைய மகன் உயிரிழந்துள்ளார். கணவனின் தாக்குதலில் காயமடைந்த மனைவி கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேவாலேகம போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவத்தில் உயிரிழந்தவர் பட்டுவத்த கெலமெட பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். தந்தையால் பொல்லு ஒன்றால் தாக்கப்பட்டு கொலை இடம்பெற்றதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தேவாலேகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.